உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன். கூட்டணி குறித்தோ அல்லது பிரிந்து மற்ற நேரத்தில் வெறும் கூட்டணி குறித்துன்னு அடிஷ்னலாக வந்து பிரிந்தவங்களை சேர்க்கணுன்ற இஷ்யூ வந்துருக்கும். ரெண்டையுமே அவர் கையில் கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு எடப்பாடி கையில் கொடுத்துட்டாங்க. அவர் என்ன செய்ய போறாரு அப்படின்றது அடுத்த ஒரு வாரத்தில் இது பிக்சர் கிளியர் ஆகும். ஏன்னா 15ஆம் தேதி வரைக்கும் கெடு விதிச்சிருக்காரு ஓபிஎஸ். கரூரில் செத்தவங்களுக்கு இரங்கல் தெரிவித்தது மூலமா தாவேக்காவோட உறவு இல்லைன்றது நிறுவனம் அது ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துறாங்க. விஜயோட எங்களுக்கு எந்த உறவும் இல்லை அவ்வளோதான் முடிவு பண்ணியாச்சு. ஸோ 4 முனை போட்டி உறுதியாகிறது. இந்த தேர்தலில் எவ்வளோ தூரம் முடியுமோ அந்த அளவுக்கு அதிமுகவை பலவீனப்படுத்தி விட வேண்டும் என்று பிஜேபி ஓவர் டைம் ஒர்க் பண்ணுறதா தான் எனக்கு தெரியும். ஒர்க் பண்ணுறாங்க. திமுக ஜெயிச்சாலும் ஜெயிச்சு போட்டோம். அவங்க பேசக்கூடிய பேச்சுக்கள் செய்கள் எல்லாமே அப்படி தான் தெரியுது. நயினார் வந்து நடுப்புற மாட்டிக்கிட்டார், கிராஸ் ஃபயரில் மாட்டிக்கிட்டார். நயினாருக்கு பிஜேபிக்குள்ளேயும் பெரிய மரியாதை ஒன்றும் இல்லை. ஏன்னா இன்னமும் அண்ணாமலை பேசினா தான் மீடியாவில் எடுபட மாட்டேங்குது. தமிழ் போலீஸ் கம்ப்ளைண்ட் வந்து அன்புமணி மேலே ராமதாஸ் ஜிகே மணி கொண்டு போய் கொடுக்குறேன். ஆன் பிஹாஃப் ஆஃப் ராமதாஸ் ஜிகே மணி மோசடி வழக்கு கிரிமினல் கேஸ் கொடுக்குறாரு அன்புமணி மேலே. அன்புமணியை கைது பண்ணணும்னு போலீஸ் கம்ப்ளைண்ட்டு ராமதாஸ் கொடுக்குறாருங்க. என்னங்க கொடுமை இது? மகனை கைது பண்ணுன்னு அப்பா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. ஃபைன் டைம் மீடியாவோட ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூவில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாட்டினுடைய ஒரு மூத்த ஊடகவியாளர் மணி சார் அவர்கள் இணைந்துள்ளார். சமகால அரசியல் நிகழ்வுகள் குறித்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கின்றோம். வாருங்க நிகழ்ச்சிக்கு சொல்லலாம். வணக்கம் சார். சார் வணக்கம். அதிமுகவினுடைய பொதுக்குழு எப்பயுமே டிசம்பர் மாதத்தில் நடக்கிறது வழக்கமாக நடக்கக்கூடியது. இன்று அதனுடைய பொதுக்குழு வந்து நடைபெற்று இருக்கிறது. 16 தீர்மானங்கள் வரை வந்துட்டு நிறைவேற்றப்பட்டிருக்குது. தமிழ்மகன் ஹுசைன் வராதனால காரணத்தில் உடல்நிலை சரியானதால KP முனுசாமி அவைத்தலைவராக கொண்டு இன்னைக்கு அது வந்துட்டு நடத்தப்பட்டிருக்குது. முக்கியமான தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டது கூட்டணி கட்சிகள் எந்தெந்த கட்சிகளாம் சேர்க்கலாம் அப்படிங்கிற முடிவுல இருந்து அரசியல் ரீதியான முடிவுகள் அனைத்தையுமே வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எடுக்க முழு அதிகாரத்தை வந்து பொதுக்குழுவும் செயற்குழுவும் கொடுத்துருக்காங்க. நீங்க சார் எப்படி பாக்குறீங்க? இது எதிர்பார்க்கப்பட்ட தீர்மானம். கூட்டணி பற்றின முடிவு, யாரை சேர்க்கலாம் யாரை சேர்க்கக்கூடாதுன்ற முடிவை ஒரு நபரிடம் விட்டுடுறதுன்றது அப்படிதான் முடிவு எடுப்பாங்க. இல்லை வேற மாதிரிலாம் எடுப்பதற்கான வாய்ப்புகள் வந்து குறைவுதான். அதே மாதிரி தான் நடந்து முடிஞ்சிருக்குது. அவரோட ஸ்பீச்சில் ஏதாவது அவர் சொல்றாரான்னு பார்க்கணும். அப்படி இல்லை, ஸ்பீச்சில் எதுவும் சொல்லலைன்னா நம்ம கடந்த பேட்டியில் பேசின மாதிரி இவங்க என்ன செய்வாங்க, இவர்களுடைய நடவடிக்கைகள் வேகம் பிடிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ அவருடைய இந்த பொதுக்குழு தீர்மானம் என்பது எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று. கூட்டணி குறித்தோ அல்லது பிரிந்து மற்ற நேரத்தில் வெறும் கூட்டணி குறித்துன்னு அடிஷ்னலாக வந்து பிரிந்தவங்களை சேர்க்கணுன்ற இஷ்யூ வந்துருக்கு. ரெண்டையுமே அவர் கையில் கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு எடப்பாடி கையில் கொடுத்துட்டாங்க. அவர் என்ன செய்ய போறாரு அப்படின்றது அடுத்த ஒரு வாரத்தில் இது பிக்சர் கிளியர் ஆகும். ஏன்னா 15ஆம் தேதி வரைக்கும் கெடு விதிச்சிருக்காரு ஓபிஎஸ். இதுக்கு நடுப்புற வந்து வைத்தியலிங்கம் போய் சேருவார் தாவேக்கால. நாங்கள் ஒன்றும் இப்போதைக்கு சேரல. நிறைய ரூமர்ஸாக ஓடிட்டு இருக்குது உங்களுக்கு வந்து. மற்றபடி திமுகவுக்கு எதிராக போடப்பட்ட தீர்மானங்கள் தான் அதில் அதிகமாக இருக்குது. எல்லாரும் எதிர்பார்க்கறது ஒரே ஒரு தீர்மானம், பிரிந்தவர்களை ஒன்று சேர்ப்பீங்களா, ஓபிஎஸ்ஸை சேர்ப்பீங்களான்றது. அதற்கு என்ன கூட்டணி தெளிவாயிடுச்சு. இன்னைக்கு வந்து பிஜேபியோட தான் வரவேற்பும் பேசிட்டாங்க, வரவேற்கிறோம்ட்டாங்க. தாவேக்கா கரூரில் செத்தவங்களுக்கு இரங்கல் தெரிவித்தது மூலமா தாவேக்காவோட உறவு இல்லைன்றது நிறுவனம் அது ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துறாங்க. விஜயோட எங்களுக்கு எந்த உறவும் இல்லை அவ்வளோதான் முடிவு பண்ணியாச்சு. ஸோ 4 முனை போட்டி உறுதியாகிறது. 4 முனை போட்டியில் திமுக அதிமுகவுக்கு மிகப்பெரிய நெருக்கடிகள் காத்திருக்கின்றன. அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அது அவங்க எந்த அளவு உணர்ந்தாங்கன்னு தெரியல. தீர்மானங்கள் 16 தீர்மானங்களை விட யூஸ்வலாக திமுக எதிரான தீர்மானங்கள் தான் அதிகம். மற்றபடி வந்து எடப்பாடியார் கரங்களை பலப்படுத்துவோம்ன்றது அது கொஞ்ச நேரத்தில் அவர் பேசுவாருன்னு நினைக்கிறேன். கூட்டணிக்கு யார் வருவார்களோ அதை முடிவெடுக்கும் அதிகாரம் அப்படின்னு சொல்லும்போது கூட்டணிக்கு யார் யார் அப்படிங்கிறது ஒரு லிஸ்ட் வெளியில இருந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு கட்சியில் ஒரு தேமுதிகவோட பாமகவினுடைய ஒரு பிரிவோ இல்லை நாம் தமிழரோ ஏதோ ஒரு அரசியல் இயக்கங்களுக்கான அதுவும் ஒரு முடிவெடுப்பாருங்கிறத தெளிவுபடுத்திட்டாங்க. எஸ்ஐஆரையும் வரவேற்கிறோம் அப்படிங்கிறதையும் அந்த தீர்மானத்தில் முக்கியமான தீர்மானமாக வச்சுட்டாங்க. அவ்வளோதான். முழுக்க பிஜேபி கிட்ட சரண்டர். அவருடைய ஸ்பீச்ல ஏதாவது இருக்கான்னு நம்ம கேட்கணும். அல்லது அவர் முடிச்சுட்டு வரும்போது மைக் போட்டாங்கன்னா ஏதாவது இருக்கான்னு தெரியணும். பிரஸ்ல ஏதாவது பேசுறாரா? எல்லாரும் இந்த பொதுக்குழு எதிர்பார்க்கறது ஒன்னேதான். ஓபிஎஸ்சி சேர்ப்பாரா அல்ல டிடிவிக்கு என்ன ஸ்டேட்டஸ், பிரிந்தவர்களை சேர்ப்பீங்களா இல்லையா, இது ஒண்ணுதான் நாங்க எதிர்பார்க்கக்கூடிய. அதற்கு பதில் ஒன்றும் பெருசா இல்லை. இந்த தீர்மானம் எதிர்பார்க்கப்பட்ட தீர்மானம். மேபி 1 மணி நேரத்துல பிக்சர் கிளியர் ஆகலாம் டோட்டலாவே. ஆமா. செங்கோட்டையன் வந்து ஒரு பேட்டியில் வந்துட்டு சொல்லியிருக்காரு, ஏற்கனவே நயினா நாகேந்திரன் முழுமையாக செங்கோட்டையனை சாடி எல்லா இடங்கள்லையுமே பேசிட்டு வரக்கூடிய சூழ்நிலை, இருவருக்குமான வார்த்தை போருங்கிறது ஸ்டார்ட் ஆகி
ஒரு கவுன்சிலர் கூட உங்களால ஜெயிக்க முடியாது நயினா நாகேந்திரன் பேட்டியில சொல்லியிருக்காரு. செங்கோட்டையன் சொல்லிட்டாரு, நீங்க திருநெல்வேலியில் அந்த தொகுதியை தாண்டிட்டு கூட்டணி இல்லாம உங்களால ஜெயிக்க முடியுமாங்கிற கேள்வியும் கேட்டிருக்காரு. இந்த வர்ற எலெக்ஷன்ல உங்களுக்கு அந்த தொகுதியும் கொடுக்க போறது இல்ல, டெபாசிட் இழப்பீங்க, அது நிச்சயமா நடக்கும்னு சொல்லி பேசியிருக்காரு. விஜய் 634 தொகுதியில விஜயால நிக்க முடியும், உங்களால முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. பர்சனலாக திரும்புது. வழக்கமாக செங்கோட்டையன் இப்படிலாம் வந்து யாரையும் தனிப்பட்ட முறையில் தாக்கிலாம் பேசி நான் பார்த்ததே இல்லை. அவருடைய 53 ஆண்டு கால வரலாறுல வந்து அவர் அதிமுகவில் இருக்கும்போது கூட திமுகவில் இருக்கவங்களை பார்த்தோ அல்லது அதிமுகவை எதிர்க்கக்கூடிய கட்சிகளில் இருக்கவங்களை பார்த்து வந்து அவர் இப்படிப்பட்ட சொற்களை பர்சனல் அட்டாக் வந்து பண்ணதே இல்லை. நயினார் விஷயத்தில் அவர் பண்ணுறாருன்றது நயினாருக்கும் அவருக்கும் பர்சனலாக ஏதோ பிரச்சனை இருக்குது. தன்னை பிஜேபி நம்பி கழுத்தறுத்தது அதுக்கு காரணம் நயினார் தான்ற எண்ணம் கூட அவருக்கு இருக்கலாம். சும்மா இருந்தவரை உசுப்பி விட்டு டெல்லிக்கு போக வச்சது எல்லாம் நயினார் மூலமாக நடந்ததுன்னு கூட சொல்கிறாங்க. ஏன்னா செங்கோட்டையனோட இயல்பு அறிந்தவர்களுக்கு இது ஆச்சரியமாக இருக்கும். அவர் இப்படிலாம் பேச மாட்டார். இப்போ நீ ஜெயிச்சிரியா, நான் பார்த்துறேன், நீ அந்த தொகுதியை தாண்ட மாட்டேன், ஒண்டி வான்னு கூப்பிட்ற கேட்டகரி. அப்படி அவர் பேச மாட்டார். தனிப்பட்ட பகை உணர்ச்சியில் பர்சனலைஸ்ட் அட்டாக் அவர்கிட்ட எப்பயுமே இருக்கார். அவர் 53 வருஷம் வரலாறுல திமுகவில் இருக்கவங்களை பற்றி கூட, திமுகவில் இருக்கக்கூடிய மாநில அளவில் அது மாவட்ட அளவில் அவங்களெல்லாம் பற்றி கூட அவர் வந்து இப்படி பர்சனல் அட்டாக் பண்ணதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறாருன்னும் போது விஜயிடம் தன்னுடைய செல்வாக்கை விஸ்தரித்துக் கொள்வதற்கும் கூட அவர் அப்படி பேசலாம். ஏன்னா ஒரு கவுன்சிலர் சீட்டு கூட நீங்கள் ஜெயிக்கலன்னும் போது விஜய்க்கு தான் விசுவாசத்தை நிரூபிப்பதற்காகவும் கூட செங்கோட்டையன் அப்படியெல்லாம் பேசலாம். எப்பயுமே நயினா நாகேந்திரன் ஓபிஎஸ் விஷயத்துலேயும் அதே தான் நடந்தது. நான் மெசேஜ் அனுப்பிச்சேன் அமித்ஷா பார்க்கறதுக்கான அப்பாயின்மெண்ட்டுக்கு, பிஎம்ஐ பார்க்கறதுக்கான, நயினார் வந்து சரியாக கம்யூனிகேட் பண்ணலைன்னு சொல்லி அவர் மேலே கூட்ட இபிஎஸ்ஐ விட அதிமுகவிலிருந்து பிரிஞ்சு வந்தவர்களுக்கு எதிராக நயினாரோட செயல்பாடு தான் அதிகமாகவே இருக்கு. வந்த எல்லாருமே நயினார் மேலே தான் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அது ஈஸி, அடிக்கிறதுக்கு ஈஸி. அந்த மாதிரி எனக்கு என்னமோ அப்படி அது சரியான பார்வையாக படலை. டெல்லியிலேருந்து சிக்னல் கிடைக்குது, அவங்க போட்டு ஏடிஎம்கேவை பலவீனப்படுத்துகிறாங்க. இந்த மெத்தட் இந்த மேட்னஸ் வாங்க அதிமுக. இப்போ பிஜேபியோட அணுகுமுறையை பார்த்தீங்கன்னா கடந்த சில ஆண்டுகளாக, குறிப்பாக கடந்த ஓராண்டா திமுகவை அடிக்கிறத விட அவங்க ஏடிஎம்கே உள்ளேருந்து பலவீனப்படுத்துறது தான் அதிகமாக இருக்கு. அண்ணாமலை வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா பற்றி பேசுனதுனால தான் அந்த கூட்டணியை உடஞ்சிது. அதே மாதிரி இப்பயும் அண்ணாமலை அப்பப்போ அதிமுக எடுத்து பேசுறாரு. தனியாக நின்னா பிஜேபி சைபர்ன்றது எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது அதிமுக தயவில் தான் நீங்கள் ஜெயிச்சிங்க, ஜெயிக்கவும் போகிறீங்க. அப்படின்னும் போது நீங்கள் அதை தாண்டி பர்சனலைஸ்ட் அட்டாக் பண்ணுறதுன்றது வந்து கூட்டணியை உடைக்கணுன்ற எண்ணம் தான். இந்த தேர்தலில் எவ்வளோ தூரம் முடியுமோ அந்த அளவுக்கு அதிமுகவை பலவீனப்படுத்தி விட வேண்டும் என்று பிஜேபி ஓவர் டைம் ஒர்க் பண்ணுறதா தான் எனக்கு தெரியுது. ஓவர் டைம் பண்ணுறாங்க. திமுக ஜெயிச்சாலும் ஜெயிச்சுட்டு போட்டோம், அவங்க பேசக்கூடிய பேச்சுக்கள் செய்கள் எல்லாமே அப்படிதான் தெரியுது. நயினார் வந்து நடுப்புற மாட்டிக்கிட்டாரு, கிராஸ் ஃபயரில் மாட்டிக்கிட்டாரு. நயினாருக்கு பிஜேபிக்குள்ளேயும் பெரிய மரியாதை ஒன்றும் இல்லை. ஏன்னா இன்னமும் அண்ணாமலை பேசினாதான் மீடியாவில் எடுபட மாட்டேங்குது. எடுபடுற மாதிரி நயினாருக்கு பேசவும் தெரியல. தமிழிசை சவுந்தரராஜன், நயினார், இவங்க எல்லாருமே எச்ராஜா ஏடா கூடமா பேசுவார். இவங்களுக்கெல்லாம் மக்கள் மத்தியில் வந்து பிஜேபியை ஒரு லைம் லைட்டில் வைக்கக்கூடிய சாமர்த்தியமே இல்லை. அண்ணாமலைக்கு மட்டும்தான் அது இருக்குது. அண்ணாமலை கூப்பிட்டா சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ் வந்து துவக்க விழாவில் கலந்துக்கிறாங்க, இறுதி விழாலையும் கலந்துக்கிறாங்க. ஆனால் நயினாருக்கு இன்னும் அந்த ஒரு இது சென்ட்ரல் லெவல்லையுமே கிடைக்கல. ஆகவே தலைமை பதவி கிடைத்தும் மாநில தலைவர் பதவின்றது பவர்ஃபுல் பதவிங்கிறது தமிழ்நாட்டில் ரொம்ப பவர்ஃபுல்லான. இப்போ நயினார் ஃபோன் பண்ணால் சீஃப் செக்ரட்டரியை டிஜிபியை ஃபோனை எடுக்கணும். தேசத்தை ஆளக்கூட கட்சியோட தமிழ்நாடு பிரதிநிதி அவங்க ஃபோன் எடுக்கிறாங்களா நமக்கு தெரியாது. ஆனால் அண்ணாமலை ஃபோன் பண்ணால் கண்டிப்பாக டிஜிபி எடுத்தாகணும், சீஃப் செக்ரட்டரி எடுத்தாகணும். அப்போ அந்த செல்வாக்கு அண்ணாமலைக்கு தான் இன்னமும் இருக்கு. எந்த பதவியும் இல்லாத ஒரு முன்னாள் தலைவர், இப்போதைக்கு ஒரு வெறும் உறுப்பினர் தான் பாஜகவில். அவருக்கு இருக்க செல்வாக்கு நயினாருக்கு இல்லை. அப்போ நயினார் வந்து செங்கோட்டையன் மாதிரி இன்னைக்கு வந்து தலைவர்கள், அவர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மேன் செங்கோட்டையன். ஆனால் அவர் யாரையும் கடிந்தே பேசாதவர். அவர் வாயிலேருந்தே இவருக்கு எதிராக இப்படிப்பட்ட கருத்துக்கள் வருதுன்னா நயினாரோட அரசியலில் ஏதோ பெரியதொரு வீக்னஸ் இருக்கிறது என்று தான் நான் பார்க்க வேண்டும். டிஎம்கேல ஒரு சிலர் மேலே காங்கிரஸ்ல இருந்துகிட்டே திமுக ஆதரவாக இருப்பாங்கன்னு பீட்டர் போன்ஸ் மாதிரி ஒரு சிலராக சொல்லுவாங்க, திமுக காரங்க மாதிரியே செயல்படுறாங்கன்னு. ஆனால் இவர் வந்து ஏடிஎம்கே விட்டு பிஜேபி தலைவர் ஆனாலும் அதிமுக கார மாதிரியே செயல்படுறாருங்கிற குற்றச்சாட்டும் அவர் மேலே இருக்கு. அதை தாண்டி அண்ணாமலை மேலே வந்து ஒரு பெரிய கார்னர் வந்துட்டு டோட்டலாகவே அவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை இருந்துட்டு தனிக்கட்சி போவார்ல அண்ணாமலை, அண்ணாமலைக்கும் இவருக்குமான பிரச்சனைங்கிறது கண்டிப்பா நயினா நாகேந்திரனுக்கும் அண்ணாமலைக்கும். ஆனா இவர் அட்டாக்கிங் ஃபுல்லாமே அதிமுகவிலிருந்து வெளியில வந்தவர்களா தான் இருக்குது. அதை ஏற்கனவே டிஎம்கேல இந்த சப்போர்ட்டர்ஸா காங்கிரஸ்ல இருக்கிறவங்களும் சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு செயல்பாட்டில் தான் அவர் இருக்காரு. இன்னமும் அதிமுக காரர் மாதிரியே செயல்படுறாரு அப்படிங்கிற கட்சிக்குள்ளேயே அவர் மேல அதிகமான விமர்சனம் வைக்கப்படுது. அவருக்கு ஒரு ஃபோக்கஸ் இல்லைங்க. இப்ப அண்ணாமலை வந்து ஃபோக்கஸா அடிச்சாரு. இப்போ நயினார் வந்து ஸ்டாலின் நல்லவர், திமுக கெட்டதுன்றாரு. இது எப்படி ஜனங்க ஏற்றுப்பாங்க? அப்போ தனிப்பட்ட முறையில் நயினார் நாகேந்திரனுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்,
அதுலேருந்து அவர் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக நேரடியாக ஸ்டாலினை அட்டாக் பண்ண மாட்டேன்றாருன்ற உண்மை பட்டவர்த்தனமா எல்லாருக்கும் நீங்க தெரியுது. எல்லாருக்குமே வெளிச்சம் போட்டு வருகிறது. இது மக்கள் மத்தியில் எடுப்படாது இல்லை. அண்ணாமலை திடால் புடால்னு போட்டு செய்கிறாரு. அந்த அரசியலை கையில் எடுத்தாதான் மக்கள் மத்தியில் அது எடுப்படும். நயினார் நாகேந்திரன் அவருடைய பலவீனங்கள், அவரை வந்து பிஜேபி தலைவர்ன்ற பெரிய பதவி அவர் கிடைச்சாலும் அவரால் அதை சரியா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியல காட்டுது. அண்ணாமலை டெல்லி தலைமை கூப்பிட்டு வந்து சமாதான பேச்சுவார்த்தையில் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்குது. அண்ணாமலைக்கான ரோல் வந்து இருக்கும். கண்டிப்பா நீங்க நயனாரோட இது பண்ண வேணாங்கிறதெல்லாம் வந்து எப்படி பாக்குறீங்க சார்? அண்ணாமலையை சமாதானப்படுத்துவதற்கான முயற்சிகளை தலைமை ஏன் மேற்கொள்ளணும் அப்படிங்கிறது? அண்ணாமலைக்கு இன்னும் ஒரு செல்வாக்கு இருக்கிறது. அமித்ஷா அழைத்து பேசுகிறார் அப்படின்னா கண்டிப்பா அண்ணாமலைக்கு ஏதோ ஒரு செல்வாக்கு இருக்கிறதுங்கிறது. சும்மா கடந்த காலங்களில் தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட எந்த பிஜேபி பிரசிடென்ட்டுக்கும் இவ்வளவு செல்வாக்கு இருந்ததில்ல. தமிழிசை சவுந்தரராஜன் கூட முன்னாள் பிஜேபி தலைவர் தான். ஆனால் அந்த அம்மா என்ன செல்வாக்கு இருக்குது? ஒன்றும் கிடையாது. ஆனால் இது அண்ணாமலை வந்து தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட பிறகும் 8 மாதங்கள் ஆகிறது. அவருக்கு ஒரு நிச்சயமாக அவருக்கு வந்து ஒரு மத்திய பாஜகவில் தேசிய தலைமையிடம் ஒரு செல்வாக்கு இருக்கிறது. அவரும் பேசினா லைம்லைட்டில் தன்னை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய பேச்சுக்களை தான் அவர் பேசுகிறார். ஹெட்லைன்ஸ் ஸ்டீலிங்னு தலைப்பு செய்திகளுக்குள் தன்னை இருத்தி கொள்ளக்கூடிய, அந்த தலைப்பு செய்திகளை திருடக்கூடிய அந்த ஒரு சாமர்த்தியம் என்பது அண்ணாமலைக்கு இருக்குது. அது துரதிருஷ்டவசமாக நயினார்கிட்ட இல்லை. பட் அண்ணாமலையை எதற்காக இவர் அமித்ஷா யூஸ் பண்ணுறான்றது தான் நமக்கு இப்போ கிளாரிட்டி இல்லை. வரும் நாட்கள் அது தெரியும். ஏன்னா இவர் ஓபிஎஸ் மற்றும் டிடிவி 2 பேரையும் கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு அண்ணாமலையை அமித்ஷா யூஸ் பண்ணுறாருன்றது தெளிவாக தெரியுதுங்க. ஆக்சுவலாக நயினார் நாகேந்திரனை வச்சு தான் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கணும், விட்டுட்டீங்க. மாறா நீங்கள் யாரை யூஸ் பண்ணுறீங்கன்னா இவர் அண்ணாமலையை யூஸ் பண்ணுறீங்க. அது நயினார் நாகேந்திரன் மீது டிடிவிக்கே ஒரு கோபம் இருக்குது, உங்களுக்கு தெரியும். செங்கோட்டையனுக்கு ஒரு கோபம் இருக்குது. அப்போ இங்கே இருக்கக்கூடிய பிஜேபி பிரசிடென்ட் வந்து சாமர்த்தியமாக இல்லைன்றது மட்டும் தெளிவாகவே தெரியுது. அதனால தான் அந்த வெற்றிடத்தை அண்ணாமலையை வைத்து அவர்கள் நிரப்புகிறார்கள். பட் ஆக்சுவலாக காம்ப்ரமைஸ் ஃபார்முலா என்னன்றது நமக்கு தெரியல. கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓவராலாக வந்துட்டு அதிமுகவினுடைய கூட்டணி வந்துட்டு முழுமையாக என்னமோ வந்துட்டு இறுதி பெறாத தேமுதிக ஜனவரி மாதம் தான் அறிவிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. பாமகவில் ஏற்கனவே தலைவர் இவர் தான், கட்சி அவர் தான் சொல்லிட்டாங்க. கோர்ட் வந்து தீர்ப்பு ஒன்று மாற்றி வேற ஒரு தீர்ப்பு வேற வந்துருக்கு சார். எப்படி பார்க்குறீங்க பாமகவினுடைய பிரச்சனை, ராமதாசனுடைய ஆக்ஷன்? சார் அது முடிஞ்சு போன கதை சார். இப்போ ரொம்ப யாராலையுமே அதை திருத்த முடியாது, யாராலையுமே சமாதானப்படுத்த முடியாதுன்ற ஸ்டேஜுக்கு போயிடுச்சு. மாறி மாறி சண்டை போட்டாங்க. குறிப்பாக அன்புமணி மகன் மீது ராமதாஸ் வந்து தொடர்ச்சியாக ஒரு 4 மாதங்கள் ஒரு 38-40 பிரஸ் மீட் வச்சு வசை மாறி பொழிந்தார். அதன் பிறகு என்னாச்சு, அவங்க ராமதாஸோட ஆதரவு எம்எல்ஏ அருள் தன்னை வந்து அன்புமணி ஆட்கள் அடித்ததாகவும் கொலை முயற்சி வழக்கு பதிவு செஞ்சார். அதுக்கு ராமதாஸ் என்ன சொன்னார், என் பெயரை பயன்படுத்தக்கூடாது, நான் பண்ண என் ஒரே தப்பு என் மகனை மந்திரி ஆக்கினது அப்படின்னு பேசினார். அதுக்கடுத்து இதுக்கெல்லாம் முத்தாய்ப்பு வச்ச மாதிரி என்ன ஆகி போச்சு, இன்றைக்கி வந்து டெல்லியில் போலீஸ் கம்ப்ளைண்ட் வந்து அன்புமணி மேலே ராமதாஸ் ஜிகே மணி கொண்டு போய் கொடுக்குறாரு. ஆன் பிஹாஃப் ஆஃப் ராமதாஸ் ஜிகே மணி மோசடி வழக்கு கிரிமினல் கேஸ் கொடுக்குறாரு அன்புமணி மேலே. அன்புமணியை கைது பண்ணணும்னு போலீஸ் கம்ப்ளைண்ட்டு ராமதாஸ் கொடுக்குறாருங்க. என்னங்க கொடுமை இது? மகனை கைது பண்ணுன்னு அப்பா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. ஏற்கனவே வெட்டு குத்துன்னு போயிட்டு இருக்குது, கட்சியில் அடிச்சுக்கிறாங்க, ரோட்லேயே அடிச்சுக்கிறாங்க. அவர்களெல்லாம் என்ன சொன்னார், என்ன கொலை முயற்சி வழக்குனர். இன்றைக்கி போய் வந்து தவறான ஆவணங்களின் அடிப்படையில் எலெக்ஷன் கமிஷனில் ஒரு ஃபோர்ஜரி டாக்குமெண்ட்ஸை கொடுத்துட்டாரு, மோசடி வழக்கு பதிவு பண்ணு, கிரிமினல் கேஸ் போடு என் பையன் மேலேன்னு அன்புமணி இவர் ராமதாஸ் வந்து ஜிகே மணி மூலமாக அன்புமணி மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. நடந்து எவ்வளோ பெரிய விஷயம் பாரு. மகன் மேலே அப்பா வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அதோட லாஜிக்கல் எண்டு அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. இந்த எல்லைக்கு போன பிறகு அங்கே காம்ப்ரமைஸ் வருமானு தெரியல. அநேகமாக 2 பாமக இருக்கும். 2 பாமகவும் என்டிஏக்குள்ளேயே இருக்குதா, அல்லது ஒரு பாமக அன்புமணி எப்படி என்டிஏ விட்டு போக மாட்டார், அங்கே தான் இருப்பார். ராமதாஸ் திமுகவோடையும் பேசுகிறாரு, பிஜேபியோடையும் பேசுகிறாருன்றாங்க. 2 பாமக கன்ஃபார்ம்டு. 2 பாமகவும் என்டிஏக்குள்ளே இருக்குமா, அல்லது ஒரு பாமக அன்புமணி பாமக என்டிஏக்குள்ளேயும் அப்பா பாமக டிஎம்கேக்குள்ளேயும் போகுமான்றதான் இன்றைக்கி கேள்வி. அவங்க வாக்கு வங்கி பெரிய அளவில் கொலாப்ஸ் ஆகிடுச்சு. ஏற்கனவே விஜய் பக்கம் அவங்க வாக்கு வங்கி போயிடுச்சு. அப்பா மகன் சண்டை மக்கள் மத்தியில் வந்து 2 பேருக்குமே அவப்பெயரை, குறிப்பாக ராமதாஸுக்கு பெரிய அவப்பெயரை உண்டாக்கியிருக்கு. வன்னியர் மக்கள் மத்தியில் வேண்டுமானால் அவருக்கு ஓரளவு செல்வாக்கு, ஆனால் அதுவே வாக்காக மாறுமா நமக்கு தெரியாது. ஒரு 54% வாக்குகள் வட மாவட்டங்கள், ஒரு 50 தொகுதிகளில் 10% ஓட்டு இருக்குன்றாங்க. அது இன்றைக்கி இருக்காது, குறைஞ்சிருக்கும், கணிசமாக குறைஞ்சிருக்கும் அப்பா மகன் சண்டையில். இந்த கடந்த காலங்களில் பாமக எந்த கட்சியில் கூட்டணியில் இருக்குதோ அந்த கட்சி வந்து ஒரு வலுவான கூட்டணியாக இருந்தது, வெற்றி வாய்ப்பு பெற்ற கூட்டணியாக இருந்தது. பட் இந்த முறை வந்து அவங்களுக்கு அந்த வாய்ப்பு போயிடுச்சு. அண்ணா திமுகவில் எடப்பாடியோட போனாலும் திமுகவோட போனாலும் பாமக இன்றைக்கு வந்து ஒரு செல்வாக்கு இழந்த ஒரு நாம்கி ஆவாஸ் கட்சியாக தான் வச்சுருப்பாங்க. அப்பாவும் மகனும் சேர்ந்து பாமகவுக்கு கொல்லி வச்சுட்டாங்கன்றதான் உண்மை.
நேரு அவர்களுக்கு வந்துட்டு இடி வந்து ஒரு நோட்டீஸ் ஒன்று கொடுத்துருந்துருக்காங்க. நகராட்சி நிர்வாகத்துறையுடைய ஊழல் பற்றி பேசியிருக்காங்க சார். எப்படி பார்க்குறீங்க? நோட்டீஸ் கொடுக்கலங்க, டிஜிபிக்கு லெட்டர் எழுதியிருக்காங்க. எழுதியிருக்காங்க. ஓகே. அவர் நான் சமாளிப்பேன்னு சொல்றாரு. எந்த அளவு இதில் உண்மை இருக்கு இடி கடிதத்தில் நமக்கு தெரியல. ஆனால் இடியோட வாதங்களை ஆதாரங்களை பார்க்கும்பொழுது நேரு மீதான குற்றச்சாட்டுகளுக்கு வலுவான ஆதாரங்கள் இருப்பதாகத்தான் எனக்கு தோன்றுகிறது. அந்த வாட்ஸ்அப் சாட்ஸ் ஆதாரங்கள்லாம் சொல்லும்போது 258 பக்கம் அறிக்கைன்றது அது மொத்தமாகவே ஃபோர்ஜ்டாக இருக்க வாய்ப்பு குறைவு. KN நேரு அவர்கள் மீதான அமலாக்கத்துறையின் குற்றச்சாட்டுகளில் பூர்வாங்க ஆதாரம் இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் என்று தான் நான் பார்க்கிறேன். பட் இது இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் தான் முடிவு பண்ணணும் எஃப்ஐஆர் போடணுமா வேணாமான்னு. எஃப்ஐஆர் போட மாட்டாங்க, மாநில காவல்துறை போடாது. போடாங்க. அப்போ அது வழக்கை எதிர்த்து இடி என்ன பண்ண போகுதுன்றது. ஏன்னா இது ஒரு அரசியல் சாசன சிக்கலாகவே மாற வாய்ப்பு இருக்குது. ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எதிராக சென்ட்ரல் கவர்மெண்ட் கரப்ஷன் சார்ஜஸ் சொல்லும்போது ஸ்டேட் கவர்மெண்ட் நடவடிக்கை எடுக்க மறுக்குதுன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய லீகல் ஆப்ஷன்ஸ் என்ன? இப்போ தனிநபர் வந்து கோர்ட்டுக்கு போகலாம். அந்த மாதிரி இடி போக முடியுமா? அவங்க வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் மிக மிக வலுவானவை. அவை மோசடியான போலியான குற்றச்சாட்டுகள் என்று நான் சொல்ல மாட்டேன். KN நேரு மீது அமலாக்கத்துறை வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளில் போதிய ஆதாரங்கள் இருப்பதற்கு, பிரேம ஃபசை கேஸுன்னு பூர்வாங்க ஆதாரங்கள் இருப்பதற்கு வாய்ப்புகள் மிக 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 அதிகம் என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. மற்றபடி இதை தாண்டி எவிடன்சஸ் வெளியில் வராத வரைக்கும் நம்ம எதுவும் பேச முடியாது. இடி அடுத்து என்ன பண்ண போகிறாங்க? ஏன்னா இவன் எஃப்ஐஆர் போட மாட்டான், போடலைன்னா உள்ளே வர முடியாது. அப்போ வேறு என்ன ஆப்ஷன் இருக்குது இடி இதை கையில் எடுக்கிறதுன்றதை பற்றி வரும் நாட்களில் அவங்க முடிவு செய்யலாம். எப்படியும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு இந்த மேட்டர் போகும் தான் எனக்கு தோணும். திமுகவில் முன்னாடிலாம் அமைச்சர்கள் வந்து பெரியசாமி ரொம்ப வந்து ஒரு இதில் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துட்டு பேச்சுக்கள்லாம் தொடர்ந்து அடிபட்டு எடப்பாடி பழனிசாமி ஒரு இடங்கள்லாம் பேசியிருக்காரு. ஒரு ஆளுங்கட்சியினுடைய அமைச்சரே வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை திமுக வந்து பெரிய அளவில் சரிச்சிட்டு இருந்தாலும் ஒரு ஆளுங்கட்சியினுடைய ஒரு மினிஸ்டரே வந்து எஸ்ஆர் விவகாரத்தில் வந்து ஒரு கலெக்டர் மேலேயே போய் வந்து ப்ரெஸ் மீட்டில் வந்து பேச வரும். அந்த தொகுதிக்கு அவர் தான் மினிஸ்டர், அவர் தான் தமிழ்நாட்டுக்கும் மினிஸ்டர், ஒரு மாவட்டத்துக்கு வரும். பெரியசாமி அவர்கள் திண்டுக்கல் மாவட்ட கலெக்டர் மேலாம் குற்றச்சாட்டுலாம் வைக்கிறாங்க. திமுகவில் இப்போ இதெல்லாம் நடக்க தொடங்கி இருக்குது அப்படின்னு. இல்லைங்க, இவங்க அதிகாரிகள் வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு தான் கட்டுப்பட்டவங்க, அது அமைச்சர்களுக்கு கட்டுப்பட்டவங்க கிடையாது. இவங்க கட்டுப்படுத்த நினைச்சாங்க, கட்டுப்படுத்த முடியல. எஸ்ஆர் ஒரு பயங்கரமான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண உடனே எலெக்ஷன் கமிஷன் கண்ட்ரோலுக்கு தமிழக அரசு நிர்வாகம் போயிடுச்சு. பல இடங்களில் திமுக மந்திரிகள், மாவட்ட செயலாளர்கள் அதை கண்ட்ரோல் பண்ண பார்த்தாங்க, முடியல. ஏன்னா அவங்க விசுவாசம் வந்து அங்கே அர்ச்சனா பட்நாயக்கு தானே ஒழிய ஸ்டாலினுக்கோ KN நேருக்கோ பெரியசாமிக்கோ கிடையாதுங்க. ஸோ அவங்க அதை மீறி போனாங்கன்னா அவங்க பணி நீக்கமே செய்யப்படுவார்கள். அதனால் அதை மீறிலாம் அரசு ஊழியர்கள் போக மாட்டாங்க. எஸ்ஐஆர் வந்து கண்டிப்பாக தேவைங்க. அதை செஞ்ச முறை தான் தப்பு. குறைஞ்சது ஒரு 90 நாளாவது இருந்திருக்கணும். 30 நாள் அவசர கோலத்தில் தெளிச்சிருக்காங்க. பட் எனிவே இனிமேல் அதை பேசி பிரயோஜனம் இல்லைங்க. ஏன்னா 16ஆம் தேதி நாளையோட முடியுது எல்லாமே முடியுது. அப்புறம் 16ஆம் தேதி வந்து லிஸ்ட்டு போட்டுறாங்க. பேர் இல்லையா அவங்க போய் மறுபடியும் அந்த நேமை சேர்க்க சொல்லி கேட்கலாம். அதனால் இனிமேல் எஸ்ஐஆர் சரி தப்புன்னு பேசுறது முட்டாள்தனமானது. என்னை பொறுத்த வரைக்கும் எஸ்ஐஆர் கண்டிப்பாக தேவை. நான் ஒன்று செய்த முறை தவறு. அந்த 1 மாத காலன்றது குறைஞ்சது 3 மாத காலம் கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஏன் முதலமைச்சர் நேற்று மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் ஸ்டாலின் அவர்களே வந்து எஸ்ஐஆர் பணிகளுக்காக அரசு ஊழியர்கள் நன்றி தெரிவிச்சிருக்காங்க. எஸ்ஐஆர் எதிராக பேசினவங்க நாங்கள் தெருவில் இறங்கி போராடுவோம் டைலாக் கொடுத்தாங்க. அப்புறம் வந்து நாங்கள் இதுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறோன்னாங்க. கடைசியில் எஸ்ஐஆர் பண்ணி தானே முடிச்சவங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறீங்கல்ல. ஸோ எஸ்ஐஆர் இஸ் இயர் டு ஸ்டே. இனிமேல் அதை பேசி பிரயோஜனமே கிடையாது. அது முடிய போகுது. ஏன்னா ஒன்று 16ஆம் தேதி லிஸ்ட்டில் போய் எல்லாரும் பார்க்கணும், யார் பேர் இருக்குது இல்லைன்னு தெரியாது. இல்லைன்னா இம்மிடியேட்டாக ஓட்டர் லிஸ்ட்டில் உன் பேரை ஆட் பண்ணணும், அவ்வளோதான். மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் நடைபெற்றதும் அவங்க நிறையா வந்துட்டு பேசின விஷயங்களை எப்படி சார் பார்க்குறீங்க? திமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இல்லை என்ன பேசுனாங்கன்னு அதிகாரப்பூர்வமாக இதை வந்திருக்கேன். அதிகாரப்பூர்வமாக அது இல்லை, ஆனால் ஒரு முக்கியமான கட்டமாக அது வந்து பேசப்பட்டிருக்கு அப்படிங்கிறது. என்ன சப்ஜெக்ட் சொல்கிறாங்க? முக்கியமான சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே எஸ்ஆர் வாரத்தை பற்றி நீங்கள் பேசினதை வரவேற்றிருக்காங்கன்னு சொல்லியிருக்கீங்க. அது மாதிரி ஒவ்வொரு மாவட்ட ரீதியாகவும் எங்கெல்லாம் நமக்கு வந்துட்டு பிளாக் ஆகிருக்கு, தாவேக்காவுடைய இம்பேக்டை வந்துட்டு சரி பண்ணுறதுக்கு மாவட்ட செயலாளருக்கு நிறையா வந்து இது கொடுத்துருக்காங்க, இன்ஸ்ட்ரக்ஷன். அது உண்மை, அது கேள்விப்பட்ட அவங்க தாவேக்காவே சீரியஸாக தான் எடுத்துக்கிறாங்க. தாவேக்காவோட வளர்ச்சி, விஜயோட வளர்ச்சி திமுகவுக்கு தூக்கமற்ற இரவுகளை கொடுத்து கொண்டிருக்கிறது. திமுக அஞ்சு கொண்டிருக்கிறது என்பது 100% உண்மை. வெளியில் அவங்க பேச மறுப்பாங்க இதை. ஆகவே அதை அட்லீஸ்ட் குறைகளை களைகிறாங்க. எந்தெந்த மாவட்டங்களில் நமக்கு ஆபத்து அதிகம்ன்றதை உணர ஆரம்பிச்சு இளைஞர்கள் ஓட்டை வந்து முக்கியமாக வந்து பாருங்க அப்படிங்கிறதையும் வந்துட்டு தெளிவுபடுத்திருக்காங்க. அதான் யூத் சென்ட்ரிக்காக போகிறாங்க, ஃபோக்கஸ்டாக போகிறாங்க. அதாவது முதல்ல வந்து எதிரி தனக்கு இருக்காங்கன்றதை அங்கீகரிக்கணும், எதிரியோட பலத்தை புரிஞ்சுக்கணும். 3வது தங்களுடைய குறைகளை நிவர்த்தி பண்ணணும். இதை 3யுமே அவங்க செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த விதத்தில் அது திமுக வந்து எச்சரிக்கையாக தான் இருக்குது. விஜய் திமுகவுக்கு தூக்கமற்ற இரவுகளை கொடுத்து கொண்டிருக்கிறார் என்பது தான் உண்மை. எதிரியை திமுகவும் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த அளவில் திமுகவுக்கு வந்து அந்த அரசியல் சாதுரியம் இருக்குது. 4 முனை போட்டியில் திமுக தான் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்படித்தான் நான் இதை பார்க்குறேன். எப்படியாவது அவங்க ஆட்சியை தக்க வச்சுப்பாங்க. வித் லெஸ் மெஜாரிட்டி, எண்ணிக்கை குறையும் திமுகவுக்கும் கூட்டணி கட்சிகளுக்கும். பட் அவங்க ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கு தான் 4 முனை போட்டியில் வாய்ப்பு அதிகம்.
இன்னைக்கு கரூர் இன்சிடென்ட்ல செத்தவங்களுக்குலாம் அஞ்சலிலாம் செலுத்தினதுனால அதிமுக வந்து கண்டிப்பா தாவேக்கா விட்டு வெளியில போயிடுச்சு. அந்த வாய்ப்பு இல்லைன்றதை அதிமுக தொண்டன் ஒவ்வொரு தொண்டனும் உணர்ந்து விட்டான். அதிமுக விஜய் கட்சிக்கு கூட்டணி இல்லை என்பதை ஒவ்வொரு தொண்டனும் உணர்ந்து விட்டான் என்றுதான் நான் பார்க்கிறேன். திமுகவுக்கு எதிராக இன்னைக்கு தீர்மானத்திலே தெளிவாகவே வந்து சொல்லியிருக்காங்க. அதிமுகவில் வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை எடப்பாடி வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு எடுத்து பேசியிருக்காங்க. இன்னைக்கு அந்த தீர்மானத்திலே மெயினான தீர்மானங்கள் 3 இடத்துல வந்துட்டு திமுகவினுடைய சட்டம் ஒழுங்கு தான் பேசப்பட்டிருக்குது. அவர்கள் திமுக மீது சட்டம் ஒழுங்கை வைக்கிறார்கள். திமுக மெட்ரோ சிஸ்டத்திலையும் எங்களுக்கு பணம் ஒதுக்குறதுலையும் வந்துட்டு பிஜேபி மேலே வந்துட்டு புகாரில் சொல்லிட்டு இருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? ஆமா, 2 தரப்புமே வந்து மதுரையை ரொம்ப மையமாக வச்சு பேசியிருக்காரு. அந்த மெட்ரோ விஷயத்த சிஎம் வந்து பயங்கரமாக முன்னெடுத்திருக்காரு. ஆமா, மதுரை அவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ளாஷ் பாயிண்ட். அவங்க மதவாத அரசியல் என்பது இவங்க வளர்ச்சின்ட்டு போறாங்க. பட் மதுரை, கோயம்புத்தூர் 2 ஊருக்குமே மெட்ரோ தேவையில்லை என்பது என்னுடைய கருத்து. ஏன்னா சிறிய நகரங்கள், ஏகப்பட்ட வீடுகளை இடிக்க வேண்டியிருக்கும். அதுதான் அவங்க சொல்றான். எஸ்பெஷலி கோயம்புத்தூர்ல அங்கே வந்து இந்த ரேபிட் பஸ் சிஸ்டம் சொல்லக்கூடிய அந்த சிஸ்டம் தான் பேருந்துகளை அதிகப்படுத்துவது, சாலைகளை மேம்படுத்துவது தான் தீர்வாக இருக்க முடியுமே தவிர, மதுரை அண்ட் கோயம்புத்தூர் எஸ்பெஷலி மதுரைக்கு மெட்ரோ தீர்வு கிடையாது. மாறாக அது மக்களுக்கு இடையூறு தான் ஏற்படுத்தும். ஆனால் அது புரிஞ்சுக்காம எல்லா கட்சிகளுமே வாக்கு வங்கியை குறியாக வச்சு பேசிட்டு இருக்காங்க. சில காரணங்களை நியாயப்படுத்தியே வந்து மத்திய அரசு மெட்ரோ மதுரை கோவைக்கு நிராகரித்ததை சொல்லியிருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். மோடி கவர்மெண்ட்டுக்கு நோக்கம் என்ன வேணாமாலும் இருக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் மதுரை அண்ட் கோவைக்கு மெட்ரோ வேண்டாம் என்பதுதான் என்னுடைய கருத்து. மாறாக அங்கே தேவைப்படுவது என்னன்னா, பெரிய அளவில் நீண்ட சாலை வசதிகள், கூடுதல் பேருந்துகள். இது 2 இருந்தால் சமாளிச்சிடலாம். அதை தாண்டி மெட்ரோ வந்து அடிஷ்னல் பேர்டன். அது வேறு சில கட்சிகளுடைய அரசியல் லாபத்துக்காக அவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்று தான் நான் பார்க்கிறேன். இறுதியாக ஒரு கேள்வி சார். செங்கோட்டையனுடைய தாவைக்காவுக்கு சென்றதற்கு பின்னால் அதிமுகவிற்கு எடப்பாடிக்கும் எந்த விதமான பெரிய அளவு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில இபிஎஸ் அவர்களுக்கு எந்த விதமான தாக்கமாக இருக்கும்னு நினைக்கிறேன். செங்கோட்டையன் போனது அதிமுகவுக்கு பாதிப்பு தாங்க. ஈரோடு, கோவிச்செட்டிப்பாளையம் அந்த மாவட்டம் உட்பட நிச்சயமா பாதிப்பு. பர்செப்ஷன் வைஸே பாதிப்புங்க. முதல்ல பர்செப்ஷன்ல ஜெயிக்கணும், அப்பதான் வாரில் ஜெயிக்க முடியும். செங்கோட்டையனை வந்து விட்டுருக்க கூடாது. அவங்க இன்னைக்கு பொதுக்குழுவில் 1000 நியாயப்படுத்தி அதை பேசலாம், இழிவுபடுத்தலாம் செங்கோட்டையனை. பட் 53 ஆண்டு கால அதிமுகவின் முகம் அவர் தான். ஒரு 6 தொகுதியில் ஒரு 500-1000 ஓட்டை உடைக்கிறாருனாலே அது அதிமுக நஷ்டம் தான். அதிமுக கூட்டணியே இல்லை. இன்னையோட 7-8 மாதம் முடியுது அனௌன்ஸ் பண்ணி. ஏப்ரல் 10ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ணார் அமித்ஷா சென்னையில். அதிமுக பாஜக கூட்டணியை இன்னைக்கு ஒரு கட்சி உள்ளே வந்து சேரல. மாறா அதிமுக உள்ளே இருந்த செங்கோட்டையன் நீக்கப்பட்டிருக்கார். என்டிஏல இருந்த ஓபிஎஸ் வெளியில போயிட்டார். என்டிஏல இருந்த அமமுக வெளியில போயிடுச்சு. மனோஜ் பாண்டியன் போய் திமுக சேர்ந்தாரு. ரஜினி எல்லாருமே அவுட் வெளியே போயிட்டாங்க. இன்னும் பல பேர் போக காத்திருக்காங்க. எல்லாரையும் அனுப்பிட்டு எடப்பாடியார் என்ன செய்ய போகிறார்? கேபி முனுசாமி கூட போறதா தகவல்களும் வந்துட்டு. ஆகவே இவர்கள் செங்கோட்டையன் போனது அதிமுகவுக்கு நிச்சயம் நஷ்டங்க. அதை வந்து லாபம் தாவேக்காக்கு, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. செங்கோட்டையனுக்கு லாபமானது போக போக தெரியும். எல்லாரையும் வெளியில் அனுப்பிட்டு நீங்கள் என்ன பண்ண போறீங்க? வேற ஏதோ கால்குலேஷன் அவங்க இருக்காங்க. பட் ஏடிஎம்கே செங்கோட்டையனோட வெளியேற்றம் அதிமுகவுக்கு பெரிய நஷ்டம்ங்க. அதில் சந்தேகமே கிடையாது. அடுத்த கட்டமாக அவர்கள் தலைவர்களை தக்க வச்சுக்கணும். பட் அது என்ன அவங்க முயற்சி பண்றாங்க நமக்கு. பொதுக்குழுவிற்கு பின்னால் ஒரு தெளிவு பறக்கும் அப்படிங்கிற அப்படிதான் நான் பார்க்குறேன். நிச்சயமா உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தந்த நன்றி சார்.